ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். திஸ் இஸ் தி அன்கிரியேட்டிவ். இப்போலாம் யாருங்க ஜாதி பார்க்குறா? எதுக்குங்க இந்த ரிசர்வேஷன் எல்லாமே வந்துட்டு? இவங்களுக்கு வேற வேலையே இல்லை. எப்போ பாரு எங்களை அமுக்கிட்டாங்க பிதிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு படம் எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்குலாம் வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க நீங்களா இருந்தீங்கன்னா, இப்போ நடந்திருக்க சம்பவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு செருப்படி தான் சொல்லணும் நான். நீங்களாம் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இந்த மாதிரியான ஃப்ரேசஸ்லாம் யூஸ் பண்றவங்கலாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா ஐடி ஊழியர் கவின் அவங்கள வந்துட்டு காஸ்ட் கில்லிங்னு தான் சொல்லணும். கண்டிப்பா ஹானர் கில்லிங் இது சொல்லவே கூடாது. ஏன்னா இதுல எந்த ஒரு ஹானரும் இல்லை. இதுல அசிங்கம் மட்டும்தான் இருக்கு. சென்னை ஒன் அப்படின்ற அந்த ஐடி பார்க்ல டிசிஎஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. 12 எல்பிஏ சம்பளத்துக்கு வேலை செஞ்சிருக்காரு. நல்லா படிச்சிருக்காரு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயி. ஸோ ஒரு நல்ல பேக்ரவுண்ட்ல இருந்து ஒரு நல்ல பையன், ஒரு நல்ல படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்க ஒரு என்ன சொல்றது ஒரு பெர்ஃபெக்ட் பாய். இவரை ஒருத்தன் கொலை பண்ணியிருக்கான். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணை காதலிச்சதுக்காக மட்டும் இவர் கொண்டிருக்காங்க. ஸோ நீலாம் எப்படிடா என் வீட்டு பொண்ணை காதலிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரே ஒரு மைண்ட் செட் தாங்க சர்ஜித் அப்படின்ற ஒரு 21 வயசு பையன் தான். இவனுக்கு ஒரு 40 வயசு 50 வயசுலாம் ஆகல. ஸோ அப்படின்னாச்சும் ஜாதி வெறி ஊறி போனேன். ஸோ அந்த காலத்து ஆளுங்க அப்படின்னு நம்ம சொல்ல இந்த காலத்துல ஜென்சி அப்படின்னு சொல்லப்படுற இப்போ இருக்கிற கரண்ட் 2025 அந்த ட்ரெண்ட் எல்லாம் நம்ம சொல்றோம். அது எல்லாத்துக்கும் உட்பட்டு 21 வயது சர்ஜித் அப்படின்றது தான் இந்த கொலை பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா அவரோட வீட்டுல இருக்க ஒரு பொண்ணை இவர் காதலிச்சிருக்காரு. அவங்க மேல் ஜாதி, இவங்க கீழ் ஜாதி அப்படின்ற அவருடைய மண்டைக்குள்ள அவர் கட்டி வச்சிருக்க ஒரு கேவலமான ஒரு என்ன சொல்றது ஒரு கட்டமைப்பு. இதுக்காக திருநெல்வேலியில வச்சு இவர் கொலை பண்ணியிருக்காங்க. கொன்னுட்டு இவர் தலைமறைவோ எதுவுமே கூட ஆகவே இல்லை. ஸ்ட்ரெயிட்டா போய் சரண்டர் ஆயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல. This doesn't mean like he abides by the law or like respect the law. தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்றாருன்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. This is a statement that they gives to the community people. சி எங்களை நீங்க எங்க வீட்டு பொண்ணை நீங்க லவ் பண்ணீங்கன்னா நாங்க இப்படிதான் கொலை பண்ணுவோம், இப்படிதான் வெட்டுவோம். பாரு நான் கொலை பண்ணிட்டேன், நான் சரண்டர் கூட ஆயிட்டேன். ஐ டோன்ட் ஃபீல் எனி கில்ட். நான் தப்பு பண்ணதானே நான் ஓடி ஒளியணும். நான் நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இட் வில் ஹேப்பன் அகெயின் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் அவரோட சரண்டரை நான் பார்க்குறேனே. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது ஒரு பேடான ஒரு கேவலமான ஒரு எண்ணம் தான் நம்ம மனசுல. நம்மள மாதிரி பிறந்திருக்க இன்னொருத்தர் நம்மளோட கீழே நினைக்கிற ஒரு அசிங்கம் பிடிச்ச ஒரு எண்ணம் தான் இது எல்லாத்தையுமே காஸ் பண்ணுது. ஸோ நல்லா படிச்சுட்டு சரி சரி நீங்க எதுக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. சரி ஆஃபன் நம்ம சொல்றது என்ன, எல்லாரும் சொல்றதுன்னு நீங்க இப்பதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, இப்பதான் உங்களுக்கு எவ்வளவு சலுகைகள் இருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்க மேல வரலாமே. இப்பெல்லாம் என்னப்பா அந்த காஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா தான் இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப்ல தான் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஒரு குறையும் கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். நல்லா படிச்சிட்டிங்கன்னா நீங்க மேல வந்துருவீங்க, நல்லா வேலைக்கு போயிட்டீங்கன்னா நீங்க மேல வந்துருவீங்க, நீங்க நல்லா ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நல்லா மேல வந்துருவீங்க. காசு பணம்லாம் ஜாதிலாம் யாருங்க பாக்குறா? காமனா நம்ம சொல்ற விஷயம். இந்த கவிஞனுக்கு என்ன குறைச்சல்? நல்லா படிக்கலையா அவரு, நல்ல வேலையில இல்லையா, இல்ல நல்ல பேக்ரவுண்ட் இல்லையா? அவங்க அம்மா அப்பா 2 பேருமே நீங்க சொல்ற மாதிரி அவங்க எல்லாம் என்னங்க கவர்மெண்ட் ஜாப் தான் சொல்லிட்டு 2 பேரும் கவர்மெண்ட் ஜாப் தான். இட் டசன்ட் சேஞ்ச் எனிதிங். அகெயின் நீ என்னோட கீழே தாண்டா, நீ படிச்சுக்கோ, நீ வேலைக்கு போய்க்கோ, நீ என்ன வேணா பண்ணிக்கோடா, நீ என்னோட கீழே தாண்டா அப்படின்ற அந்த கேவலமான அந்த மைண்ட் செட் தான் இந்த மர்டருக்கு ரீசன் நான் சொல்றேன். சார், நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது, இப்படியே தான் இருக்கும். ஸோ எஸ், லைக் வி கேம் டு எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. இதில் பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இது ஒரு கண்டிப்பாக அந்த பையனுக்கு, அந்த கொலை பண்ண அந்த பையனுக்கு பெரிய தண்டனையாக கிடைக்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஹி ஹேட் அ ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட், யூ ஷுட் நாட் கெட் அவுட் ஆஃப் த ஜஸ்டிஸ். அவனுக்கு ஜஸ்டிஸ் சர்வ் பண்ணப்படணும். அண்ட் தென் தட் கேர்ள், அப்போ ஆல்ரெடி ஒரு ரூமர் ரூமர் ஆர் ரியல் நியூஸ், ஐ டோன்ட் நோ அபவுட் இட், அது ஒன்று போயிட்டு இருக்கு. தட் கேர்ள் ஆல்ரெடி டோல் லைக் நான் அவனை லவ்வே பண்ணல, தட் கேர்ள் ஷுட் நெவர் டூ தட். பிகாஸ் உனக்காக, அந்த பொண்ணுக்காக தான் அவன் செத்தே போயிருக்கான். ஜஸ்ட் பிகாஸ் he loved that girl. ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணு கண்டிப்பாக பேக் அடிக்கவே கூடாது. ஐ ஹோப் தட் இஸ் ஜஸ்ட் அ மியர் ரூமர். உண்மை அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக நின்று அவருக்காக, அந்த பையனுக்காக போராடணும். சீரியஸ்லி, இஃப் ஷி இஸ் கோயிங் டு பேக்கிங் அவுட் ஆர் லைக் சே சம்திங், இல்லை லவ் பண்ணவே இல்லை அப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா, இஸ் கோயிங் டு பி லைக் அவன் செத்ததுக்கு ஒரு இதுவுமே இருக்கவே இருக்காது.
ஸோ ஐ ஹோப் தட் கேர்ள் ஹாவ் ஆல் த பவர் இன் த வேர்ல்ட். லைக் யூனிவர்ஸ் கிவ்ஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஷீ ஸ்டாண்ட்ஸ் டால். அண்ட் எஸ், ஜாதிலாம் யாருங்க பார்க்குறா அப்படின்னு நீங்கள் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் யூஆர் ஜஸ்ட் ப்ரிவிலேஜ்டு. அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகாத அளவுக்கு யூஆர் இன் அ ப்ரிவிலேஜ்ட் கிளாஸ். ஸோ பட் இன்னும் இங்கே தன்னுடைய பேசிக் ஹியூமன் ரைட்ஸ், படிப்பு, விளையாட்டு, காதல், இது மாதிரியான பேசிக்காக இருக்க ஹியூமன் ரைட்ஸை கிடைக்கிறதுக்கே வந்து இங்கே போராடிட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. எஸ், டாடா பாய்.